ஈர்ப்பு விதியை நம்ம பயிற்சி செய்கிறது கூட ஒரு வகையான விவசாயம் மாதிரி தான், அதாவது ஒரு ஃபார்மிங் டெக்னிக்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு நிலத்தை உழுது அதை வந்து பண்படுத்தி அதில் தேவையான உரங்கள்லாம் போட்டு நம்ம சரியான விதைகளை எடுத்து அதில் நட்டு அதில் வர காய்கறிகள் பழங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளுமே. அதாவது நம்ம ஏதோ ஒரு 4-5 ப்ராக்டிசஸ் பண்ணோம், அதன் மூலமாக நம்ம சில விஷயங்களை ஈர்த்தோம், பிரபஞ்சம் என்னை கவனிச்சது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிக்கிறதுக்கு ஃபேன்சியாக அழகாக இருக்குமே தவிர, கேட்குறதுக்கு ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருக்குமே தவிர, உண்மை என்னென்னா இது ஒரு ப்ராப்பர் அக்ரிகல்ச்சர் மாதிரி தான். அதாவது நீங்கள் ஒரு விதையை தேர்ந்தெடுத்து எப்படி நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைகள் இருக்குது, என்ன இலக்கு இருக்குது, அந்த சரியான இலக்கு எடுத்து உங்களுடைய எண்ணங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்படுத்தும் போது நீங்கள் நினைக்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இது ஏன் ஒரு சிம்பிள் ஃபார்மிங் டெக்னிக்கோட கம்பைன் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இப்போது நம்ம விவசாயத்தில் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா செடிகளையும் ஒரே மாதிரி வளர்த்த முடியாது, எல்லா செடிகளுக்கும் ஒரே மாதிரி உரம் தேவைப்படாது, எல்லா செடிகளையும் ஒரே டிஸ்டன்ஸில் பயிர் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் விவசாயத்தில் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு பயிர்களுக்குமே டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றையும் க்ரௌடாக வளர்த்துவாங்க. ஒரு சில பயிர்களை வந்து ரொம்ப ஒரு 2 அடி 3 அடி டிஸ்டன்ஸில் வளர்த்துவாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் பண்ணுறாங்க, அந்த செடியோட அளவு அதற்கு தேவைப்படுற சக்தி என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா வச்சோன்னா செடிகள் வளரும், ஆனால் நம்ம கேட்குற அவுட்கம் இருக்காது. அப்போது ஒரு வாழை மரத்தை வைக்கிற மாதிரி ஒரு தக்காளி செடி நட்ட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம இலக்குகளும். நீங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறேன் பண்ணுறேன் நடந்துருமான்னு கேட்டால் அப்படி இல்லை. அப்போது ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்மிங்கை டிசைட் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன இலக்குகள் இருக்குது, எதை நோக்கி போகிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணுன்றதான் சொல்ல வரேன். அப்போது ஒரு 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 செடி நடுறீங்க, இல்லை ஒரு விதை போடுறீங்க, அதுக்கு ஒரு கண் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். இந்த ப்ராக்டிசஸ்லேயும் அதே தான். நம்ம ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தோம், ஒன்றை கற்பனை பண்ணோம், ஒன்றை எழுதணும், ஒன்றை கேட்டோம், அப்படி இருக்காது. நீங்கள் ஒரு தேவையை சொல்கிறீங்கன்னா அந்த தேவைக்கு முதல்ல உங்களை எப்படி தயார்படுத்திக்கிறதுன்றதுலேயே நிறைய நேரம் நீங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்குது. இப்போது ஒரு விதை எப்படி நட்டணும், எப்படி வந்து அந்த பயிர் செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஆனால் அந்த இடம் தகுதியாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதாவது நம்ம மனநிலை, நமக்கு ஒரு இலக்கு இருக்குது, பெரிய விஷயம் அடையணும்னு ஆசை இருக்குது, இப்போ எனக்கு வந்து ஒரு ஆடி வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுதியான மனம் எங்கிட்ட இருக்கான்னு தெரியாது, எங்கிட்ட எண்ணம் அதுக்கு தகுதியாக இருக்கான்னு தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இலக்கை வச்சிடலாம், ஆனால் உள்ள எனக்கு எதிர்க்கும்ல, அது எப்படி நீ இதை அடைவ, உனக்கு எப்படி இது முடியும், இது வரைக்கும் உங்ககிட்ட காரே இல்லை, நீ எப்படி ஆடி வாங்குவ, இதெல்லாம் கேட்கும்ல. அப்போது நான் எடுத்துக்கிற அந்த இலக்குக்கு என்கிட்ட தகுதியான எண்ணங்கள் இருக்கா எனக்கு தெரியாது. அதனால தான் வந்து ஒரு பயிர் செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தை உழுகணும், அதில் இருக்கிற தேவையில்லாத விதைகள் எடுக்கணும், இல்லை அதில் வந்து தேவையில்லாத சில வீட்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி எந்த ஒரு இலக்கை வைக்கும் போதுமே நமக்குள்ள இருக்கிற தாட்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். ஸோ ஒரு சீடிங், அதாவது ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலம் வந்து அந்த விதைக்கு தகுதியானதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், சரி நான் ஆடி வாங்குறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, என்னோட எண்ணத்தை வச்சு அது வாங்க முடியாது. அப்போது அந்த நிலத்தை தகுதிப்படுத்துறது எப்படி தகுதிப்படுத்துவீங்க, நிலமாக இருந்து என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தேவையான தண்ணியை விட்டு உரம்லாம் போட்டு அந்த உரம் செட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே அஃபர்மேஷன் கிராட்டிடியூட் ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம போடுற விதைக்கு முதல் நம்மளை தகுதியாகிக்கணும், நம்ம மனசு தகுதியாகணும். இப்போ ஒரு ஆடியை பற்றி பேசும்போது நம்ம கான்ஷியஸ் என்னங்கும், சிரிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது எப்படி உன்னால முடியும், நீ வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு, நீ பண்ணுற தொழிலை வச்சுக்கிட்டு இது எப்படி பண்ணுவேன்னு கேட்கும். எந்த ஒரு இலக்குமே அப்படி தான். ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்குமே நமக்குள்ள எதிர்மறையான சில கருத்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்போ அதையெல்லாம் கிளியர் பண்ணாமல், அந்த பேசிக்கான பிரச்சனைகளை சரி பண்ணிக்காமல் பிளைண்டாக சில பேர் ப்ராக்டிசஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் ப்ராக்டிசஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கு தகுதியான இடம் நம்ம மனசுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது மேனிஃபெஸ்ட் ஆக லேட் ஆகும், இல்லை நிறைய பயம் குழப்பம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஏன் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ் தேவைப்படுது, ஏன் ஒரு ஃபார்மிங் மாதிரி நம்ம எண்ணங்களை சரிப்படுத்திக்கிறோம்னா ஆல்மோஸ்ட் 2 ப்ராசஸுமே சேம் தான். நமக்கு தகுதியான எண்ணங்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கிற கோலை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த தகுதியை ஏற்படுத்திக்கிறதுக்காக எப்படி ஒரு நிலத்தை உழுது பண்படுத்துவோமோ, உரமெல்லாம் போட்டு தயார் பண்ணுவோமோ, அதே மாதிரி நம்ம பெரிய இலக்குகளை உள்ளே கொண்டு போய் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணங்களுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்கு, என்ன மாதிரி எண்ணங்கள் நான் வச்சுருக்கேன், அதை எப்படி சரி செய்யறதுன்றதை பார்க்கணும். அதுக்கு தான் எப்போவுமே பேசிக் ப்ராக்டிஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாட் எவர் கோல் யூ ஹாவ், ஃபஸ்ட்டு முதல் உங்களை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் முதல் பயிற்சிகள் ஆரம்பிங்க அப்படிமோ. 2வது ப்ராசஸ்,
இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சில ரொட்டீன் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை களைஞ்செடுக்கணும்னு சொல்கிறோம். என்னது? மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ், இன்னும் நிறைய டீடாக்ஸஸ் இருக்கும். என்னோடய லைஃப் கோச்சிங்கில் கூட சொல்லியிருப்பேன். இன்னும் என்னெல்லாம் நீங்கள் லைஃப்பில் விளக்கணும் அப்படின்னு ஈவன் நம்ம 126 days கோர்ஸ் ஒன்று இருக்குது, அதுலேயும் இருக்கும். நான் சேனல்லேயே நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு. பட் என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நம்ம வெளியே நம்ம எண்ணங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படிலாம் டீடாக்ஸ் பண்ணுன்றதை கோர்ஸில் கிளியராக கொடுத்துருப்பேன். அப்போது எப்படி வந்து ஒரு விதையை விதைச்சி அந்த காட்டில் வந்து நமக்கு தேவையான அந்த அவுட்கம் கொண்டு வரணுமோ, அதே மாதிரி நம்ம எண்ணங்களில் செய்யும்போது உள்ளே இருக்கிற தேவையில்லாத விதைகள், அப்போ நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ், நம்ம நெகட்டிவ் தாட்ஸை உருவாக்குறதுக்கான என்ன வழிகள் உள்ள இருக்குது. ஸோ மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதெல்லாம் எப்படி களையிறது. ஸோ ஒரு சீடை வைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஒரு களை நிறைய முளைச்சி அந்த காட்டில் வந்துகிட்டு இருக்கு, அந்த களைகளுக்கு நடுவில் நீங்கள் போய் ஒரு நல்ல விதையை வைப்பீங்களா? மாட்டீங்க. எவ்வளவு தடவை அங்கே களைகள் வந்தாலும் அந்த களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க விவசாயம் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் போடுற உரம், நீங்கள் போடுற தண்ணி எல்லாமே கூட இருக்கிற களைகளும் சேர்ந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்போது அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு இருக்க வேண்டியதான் த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் எந்த களைகளும் வராமல் பார்த்துக்க சொல்கிறது. டிப்பிக்கலி அக்ரிகல்ச்சர் தான் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் எல்லாமே. ஸோ ஒரு த்ரூ அவுட் ஒரு 6 to 8 months உங்கள் கான்ஷியஸை கிளியராக கல்டிவேட் பண்ணிங்கன்னா, தேவைன்ற அந்த விதையை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற களைகள் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களால் உங்களோட அந்த கோர் கோல் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஆரம்பிக்கும். அதுதான் அக்ரிகல்ச்சர்லேயும் பண்ணுவாங்க. அந்த மரம் காய்ச்சி இல்லை அந்த செடி காய்ச்சி அந்த அறுவடை எடுக்கிற வரைக்குமே களைகள்லாம் பார்த்துப்பாங்க. காரணம், போடுற எல்லா விதை எல்லா எனர்ஜியும் அந்த செடிக்கு மட்டும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானது மெயின்டைனிங், அதாவது கன்சிஸ்டன்சி இன் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம். ஒரு விதையை போட்டேன், சீடை வச்சுட்டேன், நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் நான் அதை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அப்போ பார்ப்பேன், அப்புறம் வந்துடுவேன், அது பெருசாக கண்டுக்க மாட்டேன். அப்படி இல்லாமல் இருக்க முடியாது. 6 to 8 months அது என்ன கேட்டால், இஃப் யூ ஆர் ஸோ யங், ஒரு 1 year ஒரு தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நிலையிலேருந்து இறங்கி உங்கள் மனது வந்து ரொம்ப கீழே போகாது. ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க, ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. அந்த ஒரு 6 to 8 months ஆர் 1 year தான் இந்த மெயின்டைனிங் பீரியட். சேம் லைக் அக்ரிகல்ச்சர் தான். நீங்கள் என்ன தான் விதை போட்டு தண்ணி விட்டு உரம்லாம் போட்டு களையெல்லாம் எடுத்தாலும் அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே பாதையில் விட்டுட்டு போக முடியாது. ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நெவர் எண்டிங் ப்ராசஸ் தான். ஆனால் ஒரு நிலைக்கு நீங்கள் மேலே வந்துட்டீங்க அப்படின்னா, மனசு அங்கிருந்து திரும்பி கீழே இறங்காது. அந்த பழைய பயம் இருக்காது, பணத்தை பற்றின கவலை இருக்காது, உறவுகளை பற்றின பயம் இருக்காது. எதுவுமே நம்ம எண்ணங்களில் தான் நடக்குது, எதுவுமே நம்ம எண்ணங்கள் தான் முடிவு பண்ணுதுன்னு புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதை விவசாயமாக ட்ரீட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையை மாற்றுறது ரொம்ப ரொம்ப சுலபம். இது நான் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே நிறைய பயம் இருந்துச்சு. எனக்கும் புரியல, சுத்தமாக புரியல. ஒரு மாதிரி பிளைண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது ஏதோ பெரிய மேஜிக் மாதிரி தான் இருக்கும், லக்கில் தான் நடக்கும்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இது ஒரு பியோர் அக்ரிகல்ச்சர் தான், பியோர் ஃபார்மிங் டெக்னிக் தான். நீங்கள் வந்து உங்கள் எண்ணங்களுக்குள்ளேயும் இதே தான் பண்ணுறீங்க. சரியான விதைகள் இல்லை, எதுக்கு எந்த செடி முளைக்குதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரோட எண்ணத்துக்குள்ளேயும் நம்ம ஏற்படுத்திருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த நெகட்டிவ் விதைகள் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாமல், இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணாமல் நம்ம லைஃப்பை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பர்மனன்ட் சேஞ்ச். எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அடைஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி பயிற்சிகள் எடுத்திங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிரந்தரமான மாற்றங்கள் கிடைக்காது. ஸோ லைஃப்பை மொத்தமாக மாற்றிக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். பேசிக்காக உங்களுக்காக மட்டும் ஒரு 6 to 8 months ஆர் 1 year இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக அடுத்த 30-40 வருஷத்துக்கு, அதாவது உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுடைய எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எதை பற்றி பெருசாக சிந்திக்காமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு இப்போ நான் சொன்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். ஸோ இது வரைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணவங்க, என்னோட வாழ்க்கையும் சரி, இது வரைக்கும் என் கூட இருக்கிறவங்களும் சரி, நான் பார்த்துட்ருக்கிறவங்களும் சரி, சேம் டெக்னிக் தான். யாருக்கும் எதுவும் பெருசாக ஒரு ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை சரியாக ஃபாலோ பண்ணாவே போதும். நன்றி.